மகளே, எருசலேமே ஆர்ப்பரி என்று வானதூதர்கள் மகிழ்ந்து பாடி மரியாவை போற்றிட அன்னை மரியா விண்ணுலகு சென்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கருணையே உருவான இறைவன் தன் மகன் இவ்வுலகில் பிறக்க ஒரு பெண்ணை தேடிய போது திருமணமாகாத கன்னிப்பெண் மரியாவை தனது மகனுக்கு தாயாக அழைப்பு விடுத்தார். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என கூறி இறைத்திட்டம் இவ்வுலகில் இனிதே நடக்க ஆகட்டும் என கூறிய பெண்களுள் ஆசி பெற்றவரான அன்னையின் ஆசிரை வேண்டி அவரை வாழ்த்தி இஜெப வேளைக்கு அழைப்போம். ஆண்டவரின் தூதர் வந்து வாழ்த்தினார், மரியே ஆண்டவரின் தாயாவாள் என்றிட்டார். அருள் நிறைந்த மரியவளும் கூறினார், என்றும் ஆண்டவரின் அடிமை நான் ஆகட்டும். வார்த்தையும் மனிதனாய் மரியிடம் ஒருவனார் வாழ்ந்திட்டார் வானரசர் நம் நடுவே வாஞ்சையாய். வார்த்தை மனுவாளர் மறை பொருள் தியானித்து வாழ்வில் மாந்தரின் மாண்பினை உணர்ந்து எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய். எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய். ஏற்றமுடன் வாழ அருள்வாயும் தந்தாய். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தபோது வழக்கம் போல் தம்முடைய ஜெபத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அவரை பார்ப்பதற்காக நண்பர் ஒருவர் காத்திருந்தார். அவரை பார்த்ததும் ஆபிரகாம் லிங்கன், எனக்கு வேண்டிய அனைத்து சக்தியும் ஜெபத்தில் எனக்கு கிடைத்துவிட்டது என்றார். எதற்காக இந்த ஜெபம்? கடவுளை எதிரியின் பக்கம் செல்லாமல் நம் பக்கமாக இருப்பதற்குத்தானே ஜெபம் செய்தீர்கள் என்று கேட்டார் நண்பர். கடவுள் என் பக்கம், எதிரியின் பக்கம் என்பதற்கே இடமில்லை. நாம் கடவுள் பக்கம் இருக்க வேண்டும், அதற்குத்தான் ஜெபம் என்றார். ஆம், அதிகாலை கருக்களில் எழுந்து தந்தை இறைவனின் பிரசன்னத்தால், அவரது உடனிருப்பால், ஆசியால் தனது நாளை தொடங்கிய இறைமகன் இயேசுவை போல நாமும் இந்த அதிகாலை வேளையில் ஒரே குடும்பமாக அவர் திருமுன் அமர்ந்துள்ளோம். இறைவா, உம் பேரொளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பியருளும். எங்கள் உள்ளம் எப்பொழுதும் உமது அன்பை சுமக்க தகுதியானதாக மாற்றியருளும் என்ற ஆத்மார்த்தமான வேண்டுதலோடு இறைவனை போற்றி இப்பஜனையில் இணைவோம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது
நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இந்த பூவுலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளாம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார், நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளாம் இன்று நம் அன்னை மரியாவின் விண்ணேற்பை தாயாம் திரு அவையும் சுதந்திர தின விழாவை இந்த பாரத தேசமும் சிறப்பித்து கொண்டாடுகிறது. ஆம், இறைவனின் கருவியாய் இறைவனுக்காகவே வாழ்ந்து விண்ணகம் சென்ற நம் தாய் அன்னை மரியின் விண்ணேற்பு விழாவினை சிறப்பிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வரலாற்றிலே நடந்திராத ஓர் அற்புதம், ஓர் மாயாஜாலம் நம் அன்னையின் வாழ்வில் நடந்துள்ளது. அதுதான் ஆகட்டும் என்று கூறி அரசியானவர் இன்று விண்ணகத்தில் உடலோடும் ஆன்மாவோடும் விளங்குகின்றார். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்ற வார்த்தைக்கு தன்னை தகுதியாக்கினார் நம் அன்னை. ஆம் என்று தன்னை தாழ்த்திய நாள் முதல் இன்று வரை அருள்மிக பெற்றவராகவே நமக்கு காட்சியளிக்கின்றார். ஆம் என்று சொல்லி கல்வாரி வரை கடவுளை நம்பி தம் வாழ்வை வாழ்ந்தார். எத்தகைய துன்ப சூழலிலும் நம்பிக்கை இழக்காத ஒளிவிக்கும் சுடராய் திகழ்கின்றார் நம் விண்ணக அன்னை. துன்பங்களின் மத்தியிலும் கடவுளை புகழ்ந்தவர். அருள்மிக பெற்றவராய் அழைக்கப்பட்டதோடு நில்லாமல் ஆண்டவர் இயேசுவையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கிடும் பேறு பெற்றவராயும் ஆனார். படைத்த இறைவனுக்கு தம் வாழ்வை கையளித்ததன் பரிசுதான் நம் அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததனால் மரணத்தை தழுவாமல் விண்ணகத்திற்கு இருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் வேறு யாருமல்ல, ஏனோக்கும் இறைவாக்கினர் எலியாவுமே. ஏனோக்கு கடவுளோடு நடந்தார். அதனால் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இறைவாக்கினர் எலியா கடவுளுக்கு உகந்த இறைவாக்கினராய் விளங்கினார். அதனால் அவரும் நெருப்பு தேரோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாவை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது அவர் கருவிலே பாவக்கரையில்லாமல் பிறந்தார். ஆண்டவரின் தூதரால் அருள்மிக பெற்றவளே என அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கிடும் பேறு பெற்றார். இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தார். இத்தகைய பேற்றினால் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என நாம் உறுதியாக சொல்லலாம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். அன்னை மரியா தலை சிறந்த சிடத்தியாக வாழ்ந்ததனால் அவர் இயேசு இருக்கும் விண்ணக வீட்டில் இருப்பார் என நாம் உறுதிபட சொல்லலாம். ஆம், அதே போன்று நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது
இறைவன் அளிக்கும் விண்ணக மகிமையை பெறுவோம் என்பது உறுதி. இத்தகைய சிறப்பான வாழ்வை வாழ்ந்த நம் அன்னையை இப்பாடல் வழி புகழ்வோம். விண்ணேர் புத்தாயே விண்ணோரின் தாயே மன்னோரின் மனதில் மங்காத பேரொளியே விண்ணேர் புத்தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணேர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணேர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பிறர் வாழ தன்னை இழந்து பிறர் மீட்படைய உயிர் தியாகம் செய்த நம் இறைமகன் இயேசுவின் வழியிலே நீதியின் பாதையில் விடுதலை சுவாச காற்றை மாந்தர் யாவரும் பெற்றிட அகிம்சை வழியில் சுதந்திரத்தை ஈன்றெடுத்த ஓர் உன்னதமான நாள். உதிரம் பல சிந்த இதயம் பல மகிழ்ந்த நஞ்சியின் நாள். இந்நன்னாளிலே நம் தாய் திருநாடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற 78வது அகவையை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த நாள். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ததன் நினைவாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. விடுதலை என்பது மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. யாவரும் அதை அனுபவிக்க நினைப்பதும் உண்டு. ஒரு விதையின் விடுதலையில் ஓர் புதிய செடி உருவாகின்றது. அது வளர்ந்து கனி கொடுத்து பிறருக்கு மகிழ்வும் வாழ்வும் தருகின்றது. அதுபோலவே அன்று 1947ஆம் ஆண்டு விதைத்த விடுதலை விதையின் பயனாக இன்று எத்தனை கோடி இதயங்களில் சுதந்திரத்தின் மகிழ்வலைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. இறையாண்மையும் சமத்துவமும் சகோதர உணர்வும் ஒன்றாக இணைந்து மனித மாண்பு ஓங்கி விளங்கும் நாடாக இருந்த நம் நாடு இன்று வன்முறை, கலாச்சார சீரழிவுகளாலும், இயற்கை பேரிடர்கள், ஆட்சி அடக்குமுறைகள், ஜாதி கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், மானிடத்தின் மீதான மகத்துவம் குறைந்து ஒருவரை ஒருவர் மாய்த்து கொள்ளும் நிலைக்கு உள்ளாகின்றோம். அன்று விடுதலை போராட்ட வீரர்கள் இரத்தத்தால் விதைக்கப்பட்ட சுதந்திர விதையானது மனித தன்மையற்ற சுயநல போக்கு மற்றும்
மத சாயத்தால் மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் நிலையால் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டு சொந்த நாட்டிலேயே அடிமைகளாய் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம். அகவாழ்வின் தாரக மந்திரம் விடுதலை. அகவிடுதலையின் தாரக மந்திரம் மன வலிமை. ஆகவே பிறர் கொடுத்து பெறுவது அல்ல சுதந்திரம், உள்முகத்தன்மையிலிருந்து உருவாவதுதான் உண்மையான வாழ்க்கை சுதந்திரம் என்பதை நமதாக்குவோம். சுதந்திரம் பிறப்பை போன்றது. முழு சுதந்திரம் கிடைக்கும் வரை அடிமைகள்தான் என்று தனது அகிம்சை வழி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா காந்தியடிகளின் வார்த்தைகளைப் போல முழு சுதந்திரத்தை நோக்கி நமது பாதைகள் அமைந்திட விழிப்புணர்வுடன் இந்திய விடுதலையின் மாண்பை பேணி காக்கும் குடிமக்களாக வாழ இறையருளை அமைதியில் வேண்டுவோம். வார்த்தையான இறைவனை இதயம் சுமந்ததால் அந்த வார்த்தையானவரையே மடிசுமக்க பேறு பெற்ற அன்னையைப் போல இறை வார்த்தையினை உள்ளத்தில் ஏற்று இறைவன் தருகின்ற உள் தூண்டுதல்களை வாழ்வாக்கிட தகுந்த மனநிலையுடன் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலி நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கனிவாய் கேட்பாயே. விடுதலை வாழ்வின் வழிகாட்டியே எம் இறைவா, புனித அன்னை மரியாள் அகச் சுதந்திரத்துடன் உமது திருவுளத்தை வாழ்வாக்கியது போல அவரின் வழித்தோன்றல்களாகிய நாங்களும் அக சுதந்திரத்துடன் எமது தன்னலமற்ற பிறரன்பு பணியினால் மாந்தர் வாழ்வில் ஏற்றம் காண
விடுதலை வாழ்வுக்கு வழிகாட்டும் விண்மீன்களாய் மிளிர்ந்திட உமது அருளை வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கனிவாய் கேட்பாயே. விடுதலையின் நாயகனே எம் இறைவா, அகத் தூய்மையும் எளிமையின் உருவாய் வாழ்ந்த அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் தூய்மை நிறை உள்ளமும் ஆகட்டும் என்ற அமைந்த மனநிலையும் உடையவர்களாய் அவரின் உயிருள்ள சாயல்களாய் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கனிவாய் கேட்பாயே. அமைதியின் வேந்தனாம் இறைவா, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு சுதந்திரத்தை அனுபவித்த என் தாய் திருநாடு இன்று போர், வன்முறை, ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகள், ஆதிக்கம், மனிதநேயமற்ற செயல்களால் மாண்பிழந்து அமைதி சீர்குலைந்த நிலையில் இருக்கும் என் தாய் திருநாடு அநீதியின் ஆதிக்கம் எங்கும் தகர்த்தெறிந்து நீதியும் அமைதியும் செழுமையும் ததும்பும் நாடாக மாற உமது அருளை வேண்டுகிறோம். புது வாழ்வின் விடிவெள்ளியே எம் இறைவா, இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். நாம் அதன் வளங்களை பேணி காப்பதன் கடமையை மறந்து மனித பேராசையினால் இயற்கைக்கு எதிரான செயல்களால் இன்று எத்தனையோ இடங்களில் இயற்கை பேரிடர்களுக்கு உட்படுத்தப்பட்டு மனித உயிர்கள் புதையுண்டு எங்கும் பாதுகாப்பற்ற நிலையும் பதற்றமும் பயமும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையிலிருந்து மக்கள் விழிப்புணர்வுடன் பிறநல தன்மையுடனும் செயலாற்றக்கூடிய மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசரான இறை தந்தையிடம் நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் சமர்ப்பித்து அன்னையைப் போல விண்ணக வாழ்வின் பேறு பலன்களை தேடி அதன்படி வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கனிவாய் கேட்பாயே. புது வாழ்வின் விடிவெள்ளியே எம் இறைவா,
இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். நாம் அதன் வளங்களை பேணி காப்பதன் கடமையை மறந்து மனித பேராசையினால் இயற்கைக்கு எதிரான செயல்களால் இன்று எத்தனையோ இடங்களில் இயற்கை பேரிடர்களுக்கு உட்படுத்தப்பட்டு மனித உயிர்கள் புதையுண்டு எங்கும் பாதுகாப்பற்ற நிலையும் பதற்றமும் பயமும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையிலிருந்து மக்கள் விழிப்புணர்வுடன் பிறர் நல தன்மையுடன் செயலாற்றக்கூடிய மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. கனிவாய் கேட்பாயே. விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசரான இறை தந்தையிடம் நமது வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து அன்னையைப் போல விண்ணக வாழ்வின் பேறு பலன்களை தேடி அதன்படி வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசரான இறை தந்தையிடம் நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து அன்னையைப் போல விண்ணக வாழ்வின் பேறு பலன்களை தேடி அதன்படி வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருக்கின்றேன் என்பதற்கேற்ப கடவுளின் மக்களாகிய நாம் அனைவரும் கடவுளை போன்று தூயவராக இருக்கும்போது ஆண்டவர் மரியாவுக்கு அளித்த அதே பேற்றினை, அதாவது விண்ணக வாழ்வை நமக்கும் அளிப்பார். எனவே நாம் அனைவரும் தூய மாசற்ற வாழ்க்கை வாழ நம் அன்னையின் பரிந்துரையையும் அருளையும் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உமது ஊழியர்களின் அன்னையும் அரசியுமான புனித வியாகுல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.